இந்திய நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக மோடி பதவியேற்க இருக்கும் நிலையில் அவரது அமைச்சரவையில் முக்கிய அமைச்சராக அண்ணாமலை இடம்பெற வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைந்திருக்கிறார். சிவராமன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் எழிலரசி. இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமராக திரு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பார்த்தையா வெகு விமர்சையாக செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக சிறப்பு அழைப்புதலும் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு நாட்டின் அதிபர்கள் மற்றும் பிரதமர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு இந்த அழைப்பிதழ் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்திலிருந்து முக்கிய பிரமுகர்கள் பிரதமர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக கிளம்பி சென்றிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் பிரதமர் அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறுவார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தமிழகத்திலிருந்து யார் யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பது தொடர்பாக கடந்த 4 நாட்களாகவே சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைக்காட்சி வாயிலாக தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. யாருக்கெல்லாம் நம் பிரதமர் மோடி அமைச்சரவையில், அதாவது 3.0 என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியேற்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கடந்த முறை பார்த்தோமேயானால் திரு எல் முருகன் அவர்களுக்கு மத்திய இணையமைச்சராக தகவல் தொழில்நுட்பம் துறையில் இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த முறை யாருக்கெல்லாம் தமிழகத்தில் இருந்து வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதில் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு இந்த வாய்ப்பானது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக தொடர்ந்து தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இது இருந்தாலுமே கூட இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை பிரதமர் அமைச்சகமோ அல்லது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சகம் சார்பிலோ வெளியிடப்படவில்லை. இருந்தாலுமே கூட அண்ணாமலை அவர்கள் பிரதமர் இல்லத்தில் நடைபெறக்கூடிய அந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர் பிரதமர் இல்லம் செல்வார் எனவும் தகவல் வெளியாகிருக்கிறது. தொடர்ந்து அவர் பிரதமராக பதவியேற்கக்கூடிய அந்த நிகழ்விலும் கலந்து கொள்ள இருக்கிறார். அவருக்கு என்ன மாதிரியான அந்த பொறுப்புகள் வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. குறிப்பாக கல்வி அல்லது சுகாதாரம் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு பிரிவில் இணையமைச்சராக வழங்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதே போன்று மீண்டும் எல் முருகன் உள்ளிட்டோருக்கு அந்த அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக ஏற்கனவே எல் முருகன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். இருந்தாலுமே கூட அவர் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் திமுகவின் அந்த மூத்த நிர்வாகி ஆராசா அவர்களிடம் தோல்வி கல்வி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் எல் முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதே போன்று ஏபி முருகானந்தம், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் டெல்லியில் தொடர்ந்து முகாமிட்டு இருக்கின்றனர். யார் யாருக்கெல்லாம் இந்த அமைச்சரவை வாய்ப்பு, அதாவது தமிழகத்திலிருந்து 2 வழங்கப்படுமா அல்லது 3 பேருக்கு இந்த பிரதிநிதித்துவம் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கடந்த முறை பார்த்தமையினால் வேல் யாத்திரை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்த எல் முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த முறை என் மண் என் மக்கள் என்ற ஒரு மிகப்பெரிய பாத யாத்திரையை ஒருங்கிணைத்து தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் பாத யாத்திரையாக சென்று மக்களை சந்தித்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். அவருக்கு இந்த வாய்ப்பு இந்த முறை வழங்கப்படும் என தெரிகிறது. என்னென்னு சொன்னால் அவரது பேட்டி தொடர்பாக சர்ச்சை எழுந்ததனால் அஇஅதிமுகவின் அந்த கூட்டணியும் உடைந்தது. இதனால் பாஜக ஒரு போதிய இடங்களை தமிழகத்தில் வெற்றி பெற உடையவில்லை. இதனால் மீண்டும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை மத்திய அமைச்சரவையில் அண்ணாமலை இடம்பெற்றால் தமிழக பாஜகவின் தலைவராக மீண்டும் தமிழிசை அல்லது வானதி சீனிவாசன் உள்ளிட்ட புதுமுகங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படும். ஒருவேளை அவை மத்திய அமைச்சரவையில் இடம்பெற விட்டால் அவர் தமிழகத்தின் தலைவராகவே தொடர்வாரும் என்றும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராவாரா, அதற்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் வழங்கப்படும் என்பது குறித்த முழு விவரம் இன்று மாலைக்குள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எழில்,
மத்திய அமைச்சரவையில் அண்ணாமலை இடம்பெற அதிக வாய்ப்பிருப்பதாக ஒரு செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கிடைக்கப் போவதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கான விடை 7 மணிக்கு மேல் தெரியவரும். இது பற்றிய விவரங்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சிவராமன்.